இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாமா? குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1க்கு வந்துட்டு டிப்ளமோ இன் எஜுகேஷன் முடித்தா போதும். பேப்பர் 2க்கு ஒரு டிகிரியோட நம்ம பிஎட் முடிச்சிருக்கணும். அது இன்ஜினியரிங்காக இருந்தால் கூட நம்ம டெட்டுக்கு எலிஜிபிள் தான். பேப்பர் 1 and 2க்கான சிலபஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். பேப்பர் 1 and 2க்கு மொத்தமாக 150 கொஷின்ஸ் வரும். அதில் 3 ஹவர்ஸ் நம்ம எழுதணும். இதில் நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. இது பேப்பர் 1 and 2க்கு காமன் தான். பேப்பர் 1க்கான சிலபஸ் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாலஜி 30 மார்க்ஸ், லாங்குவேஜில் ஈச் சப்ஜெக்ட் 30 மார்க்ஸ், அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸு இவிஎஸ் இதெல்லாம் 60 மார்க்ஸ் வரும். டெட் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் முக்கியம். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டெட் எக்ஸாமுக்குள்ளே ப்ளூ பிரிண்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்தராக நம்ம பேஜில் நிறையா வீடியோஸ் வரப்போகுது டெட் எக்ஸாம் பற்றி. லைக் பண்ணி ஷேர் பண்ணி